2002 மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஓலி உண்ட் படத்தோட ஃபுல் ஸ்டோரி பத்தி தான் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்க்க போறோம். படத்துல ஒரு பொண்ணு அவளோட கேர்ள் ஃப்ரெண்டை பிரிஞ்சு இருக்க முடியாம தினம் தினம் படுற வேதனைய அவ்வளோ தத்ரூபமா இந்த படத்துல டைரக்டர் காட்டியிருப்பாரு பாருங்க. ஏன்னா இந்த படம் ஒரு கெஸ்பியன் மூவி, அதனால இந்த படத்துல செமி நியூடான சீன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ இந்த படத்தோட கதையை ஃபுல்லா கேட்டுட்டு மறக்காம லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க மக்களே. இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரியான படங்கள் தொடர்ந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல மாலை நேரத்தை காட்டுறாங்க. அப்போ தூரத்துல ஒரு பொண்ணு படகுல மெதுவா அக்கறையில இருந்து இக்கரைக்கு வந்து படகை ஒரு கட்டையில கட்டி விட்டுட்டு அவளோட வீட்டுல போய் தூங்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அவளுக்கு வயிறு வலி வந்து அந்த வலிய தாங்க முடியாம வயிற்ற பிடிச்சுக்கிட்டே வெளியே வந்து அவ படகை நிறுத்தி வச்சிருந்த இடத்துக்கு வந்து அந்த தண்ணியில இறங்கி வலி தாங்க முடியாம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணு என்ன பண்றான்னு எனக்கு தெரியல மக்களே. அப்போ லேசா தூறல் வர மாதிரி இருக்கு. இவளும் அங்கிருந்து கிளம்பி பாத்ரூமுக்கு போய் குளிச்சுட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைச்சி எடுத்துக்கிட்டு வந்து அங்கிருந்த ஒரு கொடியில காய போட்டுட்டு அவ வளர்த்துக்கிட்டு இருக்கிற வாத்துங்களோட கூண்டுக்குள்ள போய் அதுங்க போட்டிருக்க முட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அது எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போய் ஒரு பக்கம் சாப்பாடு செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் பிளாக் டீ போட்டு குடிச்சிட்டு ஒரு கூடையும் கையில ஒரு வலையும் எடுத்துக்கிட்டு திரும்பவும் படகுல ஏறி ஆத்தோட நடுப்பகுதிக்கு போய் தண்ணியில இறங்கி வலை போட்டு சில சிப்பிங்களை சேகரிச்சு எடுத்துக்கிட்டு படகை ஓட்டிக்கிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்து அந்த சிப்பிங்களை ஒரு பெரிய அண்டால போட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல அவ செல்லமா வளர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாய்க்குட்டி அவ பண்ற எல்லாத்தையும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு தாடிக்காரனை காட்டுறாங்க. இவன் தாங்க அந்த பொண்ணோட புருஷன். இவனாலதான் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இவன் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ஒரு தென்னை மரத்துல ஏறி பானையில கல் இறக்கி எடுத்துக்கிட்டு படகை ஓட்டிக்கிட்டு போயிடுறான். இந்த பக்கம் திரும்பவும் அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா போய் குளிச்சுட்டு துணியை காய போட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் சமைச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த தாடிக்காரன் ஃபுல் போதையோட வீட்டுக்கு வந்து வீட்டோட வாசப்படியிலே பீடி பிடிச்சிக்கிட்டே உக்காந்துக்கிட்டு அந்த பொண்ணு வேலை செய்யறத பார்த்துட்டு அவளை வலுக்கட்டாயமா வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போய் அந்த பொண்ணோட அனுமதியே இல்லாம அவ கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டு போயிடுறான். அந்த பொண்ணுக்கு அது சுத்தமா பிடிக்காம ஆத்தோரமா போய் ஒரு பயம் கலந்த சோகத்தோட அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கா. அடுத்த நாள் திரும்பவும் படகை எடுத்துக்கிட்டு இக்கரையிலிருந்து அக்கரைக்கு போய் அங்க இருக்கிற ஒரு பெரியவருக்கு இலையில கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு சோகமா கிளம்பி திரும்பவும் வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நைட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த தாடிக்காரன் திரும்பவும் வீட்டுக்கு வந்து குளிச்சு முடிச்சுட்டு அந்த பொண்ணு செஞ்சு வச்சிருந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு அந்த தாடிக்காரன் கழட்டி போட்டிருந்த துணி எல்லாத்தையும் துவைச்சி எடுத்துக்கிட்டு வந்து அங்க இருக்கிற கொடியில காய போட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு அவ இந்த பொண்ணு கிட்ட திரும்பவும் தப்பா நடக்க பாக்குறான். உடனே அந்த பொண்ணு கையில ஒரு பெட்டர் மார்ட்ஸ் லைட் எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பி போய் ஆத்தோரமா உக்காந்துக்கிட்டு அவளோட சின்ன வயசுல நடந்த நினைவுகள் எல்லாத்தையும் திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு வாழைத்தோப்புல இவளும் இவளோட ஃப்ரெண்டும் ஓடி பிடிச்சி விளையாண்ட நினைவுகள் எல்லாம் இவளோட மனசுல வந்துட்டு போகுது. அப்படியே மறுநாள் வாத்து முட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் ஒரு கடையில கொடுத்துட்டு அவங்க கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு படகுல இன்னைக்கும் கிளம்பி அந்த பெரியவர்கிட்ட போய் அவருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு அவர் கூட கொஞ்சமா நேரத்தை செலவழிச்சிட்டு அப்படியே கிளம்பி ஒரு இடத்துக்கு போய் ஏக்கமா பார்த்துக்கிட்டு இருக்கா. அது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு ஜாலியா சின்ன வயசுல அந்த இடத்துல தான் ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க போல. அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு அந்த இடத்துல விளையாடிக்கிட்டு இருக்கும் போதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் காமம் தலைக்கு ஏறி அவங்க கலவியில ஈடுபட்ட நினைவுகள் எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அப்படியே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் அவளோட சின்ன வயசு போட்டோ எல்லாத்தையும் எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த தாடிக்காரன் திரும்பவும் வீட்டுக்கு வரான். அன்னைக்கு அந்த பொண்ணோட விருப்பமே இல்லாம அவ கூட சேர்ந்து தப்பு பண்றான். அந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல, இருந்தாலும் வேற வழி இல்லாம அது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படியே அந்த பொண்ணு தினம் தினம் அவ ஃப்ரெண்டை நினைச்சு நரகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. மறுநாள் படகை எடுத்துக்கிட்டு திரும்பவும் பெரியவர்கிட்ட போய் நேரத்தை செலவு பண்ணிட்டு ஒரு முடிவு எடுக்கிறா.
இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது, உடனே நம்ம ஃப்ரெண்டை தேடி போயிடலாம்னு சொல்லிட்டு அவளோட புருஷங்கிட்ட கூட சொல்லாமல் பஸ்ஸை பிடிச்சி நேராக கிளம்பி ஒரு சர்ச்சுக்கு போகிறா. அங்கே அவளோட ஃப்ரெண்டு வந்து ஒரு நன்னா இருக்கா போல. அங்கே அவங்க 2 பேரும் பல நாள் கழித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதால அவங்களுக்குள்ள ஏற்பட்ட சந்தோஷத்தை வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க. ஆனால் இந்த சீனில் அவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் சூப்பராக காட்டியிருப்பாங்க பாருங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு அந்த சர்ச்சிலே சாப்பிட்டுட்டு அவ ஃப்ரெண்டோட ரூமுக்கு பக்கத்து ரூம்ல போய் தூங்கிடுறா. இங்க அந்த தாடிக்காரன் அவ பொண்டாட்டியோட வருகைக்காக ஆத்தோரமா நின்று பார்த்துட்டு அவ வராததை நினைச்சு வீட்டுக்கு போய் மன உளைச்சலுக்கு ஆளாகிடுறான். அடுத்த நாள் தாடிக்காரன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கல்லை இறக்கி குடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாம அந்த பொண்ணு ஆசையா வளர்த்துக்கிட்டு இருந்த வாத்துகளை எடுத்துக்கிட்டு போய் வித்துட்டு அந்த காசுல பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதே நேரம் இந்த பொண்ணு சர்ச்சில் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்டு கூட மனசு விட்டு பேச முடியாம மனவேதனையில அந்த சர்ச்சில் அங்கிருந்த நன் கூட சேர்ந்துக்கிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கா. இப்படியே ஒரு 3 நாள் அந்த பொண்ணு சர்ச்சிலே அவ ஃப்ரெண்டு கிட்ட அவ படுற கஷ்டத்தை சொல்ல முடியாம வீட்டுக்கும் திரும்பி போக முடியாம நைட்ல தூங்கவும் முடியாம அங்கேயே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா. இங்க அந்த தாடிக்காரன் இருக்கிற எல்லா வாத்தியும் வித்து பிரியாணியா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் அந்த பிரியாணியில என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஆசையா வளர்த்துக்கிட்டு இருந்த நாய்க்குட்டிக்கு அவன் வாங்கிட்டு வந்த பிரியாணியில விஷத்தை கலந்து கொடுத்து அந்த நாய்க்குட்டியை சாகடிச்சிட்றான். அதுக்கப்புறம் அந்த தாடிக்காரன் ஒரு முடிவு பண்ணி அந்த பொண்ணை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு படகுல கிளம்பி அந்த சர்ச்சுக்கு போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அவ ஃப்ரெண்டு கிட்ட கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசாம அவளோட ஆசைகளை அவகிட்ட சொல்லாம கூட அங்கிருந்து கிளம்பி விருப்பமே இல்லாம அந்த தாடிக்கார கூட வீட்டுக்கு போறா. அன்னைக்கு நைட்டு அந்த தாடிக்காரன் இது வரைக்கும் இல்லாம அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து நைட்டு ஃபுல்லா டார்ச்சர் பண்ணி அவ கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நைட்டு ஃபுல்லா வேதனையில அழுதுகிட்டே மறுநாள் காலையில சோகமா நடந்து போய் ஆத்தோரமா உக்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவ ஃப்ரெண்டு இவளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு இவளை தேடி திரும்பவும் இவகிட்டே வந்துடுறா. அப்புறம் அன்னைக்கு அந்த பொண்ணும் நன்னா இருக்கிற அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு படகுல கிளம்பி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் 2 பேரும் முழு மனசோட அவங்களோட ஆசையை தீர்த்துக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லா அந்த படகுலே பொழுத கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை உங்க யாருக்காவது டைரக்டா பார்க்கணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அப்படி அது ஒர்க் ஆகலைன்னா டெலகிராம் சேனல்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலோட ஜாயினிங் லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சினிமா ரசிகன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். கீப் சப்போர்ட் மீ.